ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அதை ஓட எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கரப்பாம்பூச்சிலாம் நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம வீட்லேயே நிறைய குஞ்சு பொரித்து நம்ம வீட்டுக்குள்ளேயே குடும்பமாக தங்க ஆரம்பிச்சிடுங்க. கரப்பாம்பூச்சி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சுத்தமாக இல்லை அப்படின்னா தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வரும். முக்கியமாக கிச்சன் க்ளீனாக இல்லை அப்படின்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக தங்கியிருக்கோங்க. அது குஞ்சு பொரிச்சு அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிடும். 1-2 கரப்பாம்பூச்சி தான் இருக்குன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 முட்டை வரைக்குமே இடுன்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டையே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 60 நாளைக்குள்ளேயே பொரிஞ்சிடும். நம்மள சில பேர் நினைப்போம் ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையில் ஒரு குஞ்சு தான் பொரிக்கும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையிலேயே 15லேருந்து 20 குஞ்சு வரைக்குமே பொரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. முக்கியமாக கிச்சனை சுத்தமாக வச்சுக்கோங்க. பல்லி நம்ம வீட்டு பக்கம் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் பல்லி அதிகமாக தங்கியிருக்கோங்க. ஸோ வீடு நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சும் பல்லி தொந்தரவும் நம்ம வீட்டில் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும், காணாமலே போயிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துருக்கீங்க. நீங்கள் சர்ஃபெக்சல், ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த வாஷிங் பவுடர் கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாங்க. இந்த டெட்டாலுமே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. அதோட ஸ்கின் பயங்கரமாக இரிட்டேட் ஆகும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. 2 பொருள் தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த லிக்யூட் ரெடி பண்ணிடலாங்க. கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் உங்கள் வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடும். இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற வாஷிங் பவுடர் அது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, இதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இனி இந்த மாதிரி பாட்டில்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஊற்றுனா சிந்திருங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி எங்கெல்லாம் ரொம்ப நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் ரெடி பண்ணி எடுத்து உங்கள் வீட்டு கிச்சன் ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் கரப்பாம்பூச்சிகள் நைட் நேரத்தில் ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக தங்கியிருக்கும். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுலையும் அந்த கேப்புக்குள்ளே இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த ஸ்மெல்லுக்கே பல்லி உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க், பாத்ரூம் சிங்க் அதில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள்லாம் வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டைகளையும் நம்ம நைட் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பாத்ரூம் சிங்கில் மேலே இது போல் உங்கள் வீட்டில் ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி வேறு எந்த ஒரு பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க.
அடுத்ததான் நம்ம வீட்டு பாத்ரூமில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக பள்ளிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப 5-6 நாளைக்கு இந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட வராதுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் தான் பள்ளி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாத்ரூமில் மேலே வந்து சுற்றி இது போல் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க. உங்கள் வீட்டில் பள்ளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப இந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் உங்கள் வீட்டை விட்டு பள்ளி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் தான். 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் பள்ளி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இது போல் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து லைட்டு பக்கத்தில் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பள்ளி வந்து அங்கே தான் தங்கிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த லைட்டுக்கு மேலே படக்கூடாது. அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிற அந்த சுவர் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் லைனாக இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் கரப்பாம்பூச்சிலாம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கிச்சனில் வந்து அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த டைல்ஸோட கார்னரில் சுற்றி எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. எறும்பு தொல்லைக்கும் இந்த லிக்யூடு வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து சுவருக்கு மேலெல்லாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒட்டடை குச்சி அல்லது ஒரு மாப்பில் வந்து ஒரு துணியை வந்து அந்த ஓரத்தில் வந்து நல்லா டைட்டாக கெட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து நல்லா முக்கி எடுத்து இது போல் மேலே வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா பள்ளி நடமாட்டம் வந்து நமக்கு அந்த சுவருக்கு மேலேயும் இருக்காதுங்க. அந்த ஸ்மெல் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பள்ளி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மீதி இருக்கிற கொஞ்சம் லிக்யூடு வந்து எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் அல்லது காட்டன் பஞ்சு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த லிக்யூடில் வந்து அப்படியே முக்கி எடுத்து ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து செல்ஃப்லலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கூட நம்ம வந்து வைக்கலாங்க. அடுத்ததான் நம்ம வந்து அப்படியே எடுத்து வைக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் அந்த லிக்யூடை வந்து முக்கி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பீஸுக்கு மேலேயும் வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் செல்ஃபுக்கு மேலெலாம் பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியில் வந்து நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விடுறேன். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து அவன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அவனுக்கு அடியிலையும் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. அடுத்ததான் நம்ம வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அரிசி பருப்பு மசாலாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃப்லேயும் கூட நீங்கள் வந்து இது போல் ஒரு பீஸ் எடுத்து வச்சு விடுங்க. இதோட ஸ்மெல் வந்து ஒரு 4-5 நாளைக்கு தாராளமாக இருக்குங்க. ஸோ கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு பீரோ கடியிலெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவு இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சு விடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.